கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய தியானத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 27வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். God is so powerful, he will strengthen every one of you. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், சொல்லாகும் கட்டளைத்தால் நிற்கும். அப்படிப்பட்ட மகத்துவத்தின் தேவனுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஒரு மனிதன் சுகவீனமாக இருக்கும் பொழுது அவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், முதல் உதவி செய்யப்படுகிறது, கேஷுவலிட்டிகளுக்கு போகிறான், அவன் சாப்பிடாமல் பல நாட்கள் இருக்கிறான் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே. ஒரு குளுக்கோஸ் காரியங்களை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் திடனடைகிறான். இது உலகப்புறமான காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிற இந்த ஸ்திரப்படுத்துகிறது, திடம் மனதாக இருக்கிற காரியங்களை இது என்ன சொல்லுகிறது என்றால், அது பரலோகத்திலிருந்து வருகிறது. இட்ஸ் அ டிவைன் திங் அண்ட் இட்ஸ் கிவன் பை த டிவைன் லார்ட். தேவன், அது உன்னதத்திலிருந்து வருகிறது, அது உன்னதமானதாக இருக்கிறது, அவர் உங்களுக்கு தருகிறார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. நம் தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லவர், சகலவற்றையும் அவர் முன்பதாக சமபூமி ஆக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, செருபாபேலே முன்பதாக இவையெல்லாம் சமபூமி ஆக்கப்படும் என்று சொல்லுது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்பதாக நீ சமபூமி ஆவாய் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன்? அவன் கர்த்தருடைய ஸ்தானாதிபதி. அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக ஒன்றும் நிலைநிற்க முடியாது. சகலமும் அவர் கீழாக இருக்கிறது. ஒன்றானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை, எல்லாம் அவர் உண்டாக்கியது. Everything is created by the Lord Jesus Christ, through Jesus Christ. கிறிஸ்து மூலமாக, கிறிஸ்துவுக்காகவே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லவர், அவர் சிருஷ்டி கர்த்தர். There is only one creator. ஒரே சிருஷ்டி தான். அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற மகத்துவத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் எதையும் ஒருவனை உயர்த்தும் ஒருவனை தாழ்த்தும் அவரால் ஆகும். ஒரு மனிதனை உங்களுக்கு நான் காண்பித்து விடுகிறேன். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம் என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நேபுகாத்நேசரை குறித்து சொல்லப்படும். ஆனால் அதற்கு முன்பதாக தன்னுடைய தீர்க்கதரிசியாக எரேமியாவின் இடத்துல 43:10 நேபுகாத்நேசரை குறித்து தன் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். அதை வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசர் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி என்று சொல்லப்படுகிறது. நேபுகாத்நேசரை கர்த்தர் தான் உருவாக்குகிறார். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி எல்லாருமே எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. எல்லா மனிதனும் அவரால் உண்டாக்கப்பட்டது. சகல வல்லமைகளும், சகல கர்த்தத்துவங்களும், ராஜ்யங்களும், அரசாளுகிற ராஜாக்களும், ராஜ்யங்கள் சகலவற்றிலும் அது அவருடைய ஆளுகைக்கெல்லாம் இருக்கிறது. அவர் தனக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படித்தானே நேபுகாத்நேசரையும் கர்த்தர் அழைக்கிறார். இல்லை என்றால் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் தன் ஜனத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு. வெளியிறங்க பார்க்கும் பொழுது நேபுகாத்நேசர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக கொண்டு போனான், உண்மைதான். ஆனால் எதற்கு என்பது அவர்கள் மூலமாக, நேபுகாத்நேசர் மூலமாக சீரில்லாமல் இருந்ததான காரியங்களை, ஜனங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி அவளுக்கென்று இன்றும் ஒரு பலமான ராஜ்யத்தை உலகப்பரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் கிறிஸ்து சொல்லுகிறார், நமக்கு இந்த ராஜ்யம் பரலோகத்தின் ராஜ்யமா இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. சரி, இவர் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர்? ஒருவனை உயர்த்தும் தாழ்த்தும் எப்படி ஆகும் என்பது தானியேல் புத்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம போவோம் என்று சொன்னால், 4வது அதிகாரம் 28 வசனம் சொல்லுது, இது எல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் மேல் வந்தது. 12 மாதம் சென்று பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவாகிய வாயில் இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்யம் வரும் முன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்றிருந்து தள்ளப்பட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, நீ மனுஷன் என்று தள்ளப்பட்டாய். அவன் சொல்கிறான், சகலமும் என்னால் உண்டாக்கிறது, நான் கட்டினது அல்லவா, நான் நோ. நேபுகாத்நேசர் நடத்த நம்மளுடைய காரியங்களுக்கு நடக்குது இல்ல, கர்த்தர் நியமித்து இருக்கிறார். உன்னை நேபுகாத்நேசரே கர்த்தருடைய நியமிக்கிறார். பாபிலோன் ராஜாவை கர்த்தர் தான் நியமிக்கிறார். இந்த தேசத்துல சில பாபிலோன் ராஜாக்களை போல நிற்கலாம், அவர்கள் கர்த்தர் தான் நியமித்திருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், வல்லமை மிக்கவர். அவர் சத்துவத்தின் தேவனாக இருக்கிறார்.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நெபுகாத்நேசரை குறித்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகாத்நேசரிடத்திலிருந்து நிறைவேற்றி அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியினால் நனைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படியே மனுஷன் என்று தள்ளப்பட்டான். ராஜாலேருந்து கீழே வரல, அவன் மனுஷனுடைய காரியத்திலிருந்து கீழே போய் ஒரு மிருகம் போல மாற்றினார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏன் இதெல்லாம் செய்கிறார்? நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் ஒருவனை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். நீங்களான ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்றும் அவரை அன்றி இந்த உலகத்துல ஒன்றும் நடைபெறாது. அதுதான் யோபு சொல்லுகிறான், தேவன் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவரையா, நீ செய்ய நினைக்கிறது தடையப்படாது. No one can question you. தானியேல் புத்தகம் 4:34 சொல்லுகிறது, அந்நாட்கள் சென்ற பின்பு நெபுகாத்நேசராகிய நான், அவன் சொல்லுகிறான், என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எப்பொழுதெல்லாம் அவன் மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ, கொலோசியர் 3 சொன்னதை போல வானத்துக்கு நோக்கி பார்க்கிறானோ அவன் புத்தி தெளியப்படுகிறது. ஆனால் இந்த பூமியிலே மனுஷனை அவன் வானத்துக்கு நேராக நோக்கி பார்க்க விடுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்துக்குரியவர், ஆகையால் நீங்களும் வானத்துக்குரியவர்களை நீங்கள் யோசிங்கள் என்று சொல்லப்படுகிறது, விரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பூமியில் இருக்கிறதான இந்த ராஜ்யங்கள் இல்லை என்றால் பூமியின் அதிபதி அவன் என்ன செய்கிறான்? பூமியை காணும்படியாய் செல்கிறான். என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் 34 சொல்லுகிறது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, எஸ், a Babylon king, பாபிலோனின் ராஜா தேவனை துதிக்கிறான். தாவீது துதிக்கலங்க, இங்க சொல்லப்படுகிறது பாபிலோன் ராஜா தேவனை துதிக்கிறான். He come to sense and know that the Lord Yahweh is the one true God. யெகோவா தேவனே உன்னதமும் உண்மையும் ஒரே தேவன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அதற்கு அவனை கர்த்தர் தள்ளி போட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் என் ஊழியக்காரன் என்று எரேமியாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். தானியேல் 4:35 நம்ம 34 தொடர்ந்து வாசித்து முடிச்சிடலாம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையும் நிற்கும் என்று ஒரு ராஜா சொல்லுகிறான். வல்லமையான ராஜா சொல்லுகிறான், பாபிலோனின் ராஜா சொல்லுகிறான். அந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பொற்சிலையை அவனுக்கு முன்பதாக ஒரு சிலையை காமிக்கப்படுவது தலை நெபுகாத்நேசரின் தங்கத்தினால் ஆன ஒரு மகிமையான ராஜ்யம். அது மிகவும் மகிமையான ராஜ்யம், ரோம ராஜ்யங்களை விட மகிமையான ராஜ்யம். இருப்பினும் அந்த ராஜாவை கர்த்தர் தள்ளினார். ஏன்? ஒருவர் உண்டு, ஒரே ராஜா உண்டு, அவர் மகிமையின் ராஜா. அது தாவீதுக்கு தெரிஞ்சபடினால்தான் அவன் ராஜாவான பொழுது தேவனுடைய சமூகத்தை அந்த பிரசனமாகிய பெட்டியை தேடி போனான், வணங்கினான். அது தேவனுடைய டேவிட் சிட்டி ஆஃப் டேவிடுக்குள்ள வரும் பொழுது, தாவீது நகரத்துக்குள் வரும் பொழுது அவன் ஆடி பாடி துதித்தான். சவுலின் மகள் அதை பரியாசம் பண்ணினாள். அவள் சொன்னான், நான் இன்னும் நீசனாவேன், நான் கர்த்தருக்கு முன்பதாக இன்னும் நீசனாவேன். பரவாயில்லை, ஏன்னா அவருக்கு தெரியும், நான் சும்மா சேரில் தான் ராஜா, அவர் தான் உண்மையான ராஜா. உங்களுக்கு எனக்கும் தெரிந்திருக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். 35 சொல்கிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தக்கவன் ஒருவன் இல்லை என்று ஒரு ராஜா சொல்லுகிறார். ஐயா, யூத ராஜாவோ இஸ்ரவேல் ராஜா சொல்லுங்க, பாபிலோன் ராஜா நம் சேனைகளை கர்த்தரை பார்த்து சொல்கிறார், ஒருவனும் தடுக்க முடியாது. நீங்கள் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அல்லவா, உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவியானவர் இருக்கிறாரே, இந்த ஆவியானவர் தேவத்தின் ஆவியானவராக இருக்கிறாரே, அதை தடுக்கிற ஒருவனால முடியாது. Not any authority. You have the heavenly authority which cannot be stopped by any authority in this world. அதனால தான் ஆதி அப்போஸ்தல காலங்களில் பார்க்குறோம், இனிஷியல் ஃபாதர்ஸ்களுடைய காலங்களில் பார்க்குறோம், அவர்கள் தேவனுக்காய் வல்லமையாய் பிரகாசித்தார்கள். இதோ ஒரு காலம் வருகிறது, மீண்டும் சபையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். 36 சொல்கிறது, இவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் அவன் சொல்லுகிறான், இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் சொல்லுகிறான், ராஜா சொல்றான் பாருங்க, உலகத்தையே பயங்கர பிரம்மாண்டமாய் ஆளுகை செஞ்ச, உலகம் தோன்றின முதல் பிரம்மாண்டமாய் ஆளுகை செய்த மகத்துவமாய் இருந்ததான ராஜா நெபுகாத்நேசர் சொல்லுகிறான். ஆகையால் நெபுகாத்நேசராகிய நான்
பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியை எல்லாம் சத்துவமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்தி அவராலே ஆகும் என்று எழுதினார். அகந்தையா இருக்கிற எவனையும் தாழ்த்துவார். யாரையும் தாழ்த்த முடியும், அது உங்களுக்கு எனக்கு தெரியணும். யாரையும் தாழ்த்துவார், எவரையும் உயர்த்துவார். நேபுகாத்நேசரை தாழ்த்தினார், உயர்த்தினார். தாவீது சொல்லுகிறான், என்னை மேலே தூக்கி கீழே போடுகிறார், மணி தூக்கி வைக்கிறார். அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்கு. நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, நான் தாழ கிடக்கிறேன். இல்லை, நேபுகாத்நேசருக்கு காமிக்கப்பட்ட கிருபையை காட்டிலும் உங்களுக்கு எனக்கும் அதிக கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் அகந்தையை அகற்றிவிட்டு தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் பெற்றுகிறதான தேவ ஆவியானவர் மகத்துவத்தின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்து ஒரு பகுதியாக இருக்கிறார். அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவ ஜனமே, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனமே, நீ பாக்கியமான். காரணம், மகிமையின் அக்கினியின் ஆவியானவர் உனக்குள்ளே பிரகாசிக்கிறார். எவரையும் தாழ்த்த முடியும், எவரையும் உயர்த்த முடியும். நீங்கள் நான் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி காத்திருப்போம் சொன்னா உங்கள் இதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை வாழ வைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.